ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெச்எம்டி புறா வந்து நம்ம ட்ரைனிங் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துருந்துச்சு. ஏன்னா தஸ்தா மேலே புறா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செத்து பொழைச்ச புறா. அது கொஞ்சம் அடி அடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய வீடியோ போட்டோம். அதுலேயும் நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ என்னது ஏதோ நீங்கள் டிப்ஸ் சொல்லி தரீங்கன்னு சொன்னீங்க. அது சொல்லிக் கொடுங்க ப்ரோன்னு. கண்டிப்பாக நான் பெரிய வீடியோ இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் இன்னும் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து வெயிலில் மட்டும் காய வைக்கலான்னு வச்சுட்ருக்கேன். வெயிலில் வந்து காய வச்சுக்கேன். அதே மாதிரி இந்த புறா எல்லாமே ஐஸ்லைன் கேட்டிங்க. ஸோ அந்த ஐஸ்லைன் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இது அதோட ஐஸ்லைன் இது தான். அவங்க அப்பா ஐஸ்லைன் தான். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ப்ரீடரில் புறா வந்து. ஆனால் நல்ல சல்கனி புறா ரொம்ப நல்லா பாஜி பண்ணோம். பட் என்னவோ நம்மளாலேருந்து அது தப்பாயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதிகபட்சம்னா ஒரு 2 மணி நேரம் வெயிலில் காய வைங்க. சாயங்காலம் வரைக்கும் காய வைக்க போகாதீங்க. ஏன்னா உடம்பு குறைய தான் புறா வந்து பெண்ட் ஆகும், அடி சீக்கிரம் எடுக்கும். சரிங்களா? இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க.